ஹலோ பீப்புள்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4 நாலாம் நாளாட்டு ஸ்விக்கி லாகின் பண்ணியிருக்கோம். லாகின் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா மணி 11:37. 11:37ல் 37க்கு இது ஸ்விக்கி டெலிவரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மை ஷிஃப்ட்டு 9 to 12, 12 to 4, 4 to 7, 7 to 11 4 ஷிஃப்ட்டு புக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட்டு கோ டு ஆன்லைன் போட்டாச்சு. இனி ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாய். அப்படி ஆன் பண்ணிவிட்டு 37 மினிட் வெயிட் பண்ணியிருந்ததில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 27 ரூபாய்க்கு ஹனி ஹெவன்ஸில் ஆர்டர் 27 ரூபா. அக்செப்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஹனி ஹெவன்ஸில் போவோம். ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க இதாக போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர் என்னென்னா ஹனி ஹெவன்ஸ் ஹோட்டலில் ஆனால் ஒரு சின்ன ஆர்டர் தான் கிடச்சிது. 27 ரூபா. 2 மணிக்கு ஆர்டர் வர வேண்டியது. ரெஸ்டாரண்ட்டில் வந்தாச்சு. அந்த மஞ்சள் பூ, சோப்பு பூ நல்லா இருக்கு. மஞ்சள் காட்டு மைனா என்ன கொஞ்சி போனா. ஓகே, ரெஸ்டாரண்ட்டில் வந்தாச்சு. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு சாயை கையில் எடுத்துட்டு பிரைட்னஸ் குறைச்சா இருக்குது. ஹனி ஹெவன்ஸ் ஐ ஹேவ் அரைவ்டு. அதாவது கிடச்சது ஒரே ஒரு ஆர்டர், அதுக்கு செல்ஃபி கேட்குது. 12:31 ரெடி ஆகும். லெமன் மினி ஸ்விக்கி ஆர்டர் ரெடியா? லேட் ஆகுமா? ஸ்விக்கி ஆர்டர் கிடச்சாச்சு. 19 மினிட் வெயிட் பண்ணி ஆர்டர் கிடச்சாச்சு. லெமன் மின்ட் ஜூஸ் பிரியாணி, 3 பிரியாணி, ஒரு பிரியாணி, அடுத்து ஒரு போம்போ பிரியாணி, 2 போம்போ பிரியாணி எடுத்தாச்சு. அப்படி பேக்கில் வச்சுட்டு போக வேண்டியதான். ஹனி ஹெவன்ஸ் எடுத்த ஆர்டரு அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கோம். கஸ்டமர் லொக்கேஷன் பக்கம் வந்தாச்சு. பாக்ஸில் கொடுக்கணும். கிளம்புறோம். எவ்வளோ தூரம்? வந்தாச்சு. ரமேஷ் எஸ்ஆர் கொஞ்சம் கொண்டுட்டு போனோம். எப்படி இருக்குன்னு தெரியுது. உங்களுக்கா இருக்குமோ? உங்களுக்கா? உன்னோட இருக்கு. இல்லை சரி. ஓ, மொபைல் லாக் ஆச்சு. இப்படி ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. டெலிவரி எஸ். ஏர்னிங்ஸ் 28 ரூபா. நெக்ஸ்ட் ஆர்டர் கோ டு முபாரக். ஆர்டர் கொடுத்தாச்சு. இனி அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படி வெயிட் பண்ணும்போது அடுத்த ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு. ரெஸ்டாரண்ட்டு, முபாரக் ரெஸ்டாரண்ட்டு. ஆர்டரு அக்செப்ட் கொடுத்தாச்சு. ஆர்டரு 1 மணிக்கு ரெடி ஆகும். பக்கத்து ரெஸ்டாரண்ட் தான். மார்த்தாண்டத்தில் ரோடு நடந்து போடு கம்பெனி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்படி வரும்போது ஆப்போசிட்டில் ஸ்விக்கியாவில் போயிட்டுருக்காரு. நம்ம அப்படி இண்டிகேட்டர் போட்டு உள்ளே வந்து வண்டியை வச்சு நிறைய இருக்கு.
ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. சரி, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ரெடி ஆச்சு. ரெடி ஆர்டர் 8034 ஆர்டர் நம்பர் சொல்லும். ஆனால் ஆர்டர் 8034 ஸ்விக்கி. இதா 8034 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப், சிக்கன் 65, மட்டன் பிரியாணி. ஆர்டரு கிடச்சாச்சு. முபாரக் ரெஸ்டாரண்ட் எடுத்து வண்டி விடுவிமான முடியும். சரி, ஆர்டர் எடுத்தாச்சு. லொக்கேஷன் போயிட்டு பேலன்ஸ் அப்டேட். ரெண்டாவது ஆர்டர் எடுத்துகிட்டு அருமலைக்கிட்ட வந்தாச்சு. இது 2 கிலோமீட்டர் காட்டும் லொக்கேஷன், கஸ்டமர் ஏரியா. ஆறு பார்த்தீங்களா? இந்த கார் நிற்கிற வீடா? வாரம் இருங்க வாரம் பார்த்தேன் வாரம். அப்படி கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. சரி, அடிக்கடி நம்ம முபாரக். ஓகே, ஆர்டர் கொடுத்தாச்சு. லாங் டிஸ்டன்ஸுக்கு 94 ரூபா போட்டிருக்காங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் லாங் டிஸ்டன்ஸுக்கு 10 ரூபா. டோட்டல் ஏர்னிங்ஸ் 94 ரூபா. அவுட் ஆஃப் அப்படி ஆர்டர் கொடுத்துட்டு சோறு பண்ணலாம். ஒன்றாச்சு பண்ணி வச்சு பொரிச்சு மீன். அப்படி சோறு பண்ணி வச்சு வந்தாச்சு. சோறு பண்ணி அப்படின்னா மீன், சாம்பார் அண்டு வெண்டைக்காய் பிளேஸ், ரப்பர் தோட்டம். அப்படி நேச்சுரல் பிளேஸ் மாதிரி சோறு பண்ணிட்டு ஒரு குட்டி ஒரு ஆறு அதை பக்கத்தில் வந்து சோறு நினைப்பேன். அப்படி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஒரு சூப்பர் நேச்சுரலான பிளேஸ் சாப்பிட்டது வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி சோறு தின்னுட்டு இனிமேல் லெட்ஸ் கோ நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்க போகணும். ஆர்டர் ஒன்றும் இல்லாமல் இருந்து வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா ஒரு ஆர்டர் ஓட்டு விட்டுணும். கோழி.இன் படந்தாள் மூடு 3:28க்கு ரெஸ்டாரண்ட்டில் ரீச் ஆகணும். என்ன இருக்குது ரெஸ்டாரண்ட்? லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட் அப்படியே பிரேக்கை பிடிச்சி இல்லை கொண்டு வண்டி விட்டுட்டு இது ஒர்க் பண்ணி வச்சுட்டு சாகிதில் இருக்கட்டு. இன்னும் ஆர்டர் ரெடி ஆச்சுல்ல, நம்ம இங்கே வந்தாச்சு. ரெடி கொடுத்துட்டு இதை செல்ஃபி ஏற்றுமா மாதிரி வீடியோ அக்கா. ஸ்விக்கி ஆர்டர் 10.95 3 ஐட்டம் அதில் இருக்கா? சரி, ஓகே. மேலே கொடியெல்லாம் போட்டிருக்காங்க. அது என்னத்துக்குன்னா கொல்லங்கோடு தூக்கம் ஸ்டார்ட் ஆகுது. கொல்லங்கோடு தூக்கத்துக்காக கொடியெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். அந்த விழா இருக்குமோ? ஸ்விக்கி கூட ஆர்டரு கால் பண்ணி வந்தது. ஓகே, ஆர்டர் பரவாயில்ல. 148 ரூபா, 30 ரூபா டிப்ஸு போட்டிருக்காங்க. 20 ரூபா லாங் டிஸ்டன்ஸு, கொஞ்சம் லாங் ஏரியா. எனக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் 3 ஆர்டரில் 260 ரூபா கிடச்சிருக்கு. இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் கால் லாகின் பண்ணி 4 மணிக்கு ஒரு 32 நிமிஷத்தில் 260 ஆர்டர் கிடச்சி 3 ஆர்டர். சரி, நெக்ஸ்ட் ஆர்டர் வரைக்கும் பார்ப்போம். காலத்தில் வீட்டில் போய் சும்மா இருந்துட்டு ஒரு 7:30க்கு வந்தது. வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதில் ஆர்டர் வந்துச்சு. 29 ஆர்டரு அக்செப்ட் கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணி நிற்போம். ஏன்னா இங்கே இப்போ வந்து ஆர்டர் கிடச்சாச்சு. ஆர்டர் எடுத்துட்டு பிக்கப்பு கொடுத்துட்டு லொக்கேஷன் போட்டிருக்காங்க. தலச்சான் விலை சுமிதா போகிற வழி
சரி அப்படி ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டெலிவரி மார்க் பண்ண வேண்டியதான். ஃப்ளூன்ட்டா அப்படி இருக்கக்கூடாது. நெட்டு சுத்து கிடக்குது. ஓகே, அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. 31 கிடச்சி. நேரமாக ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ஆர்டர் அடிச்சு 30 கிலோ ஆர்டரு பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு பக்கத்தில் தான் கொடுக்கணும். டிஆர் காஃபேயில் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. இங்கே என்ன ஆர்டரு இப்போ வந்து ஆர்டர் இருக்குது. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஆர்டர் என்ன சிக்கன் கொத்து பரோட்டா 15 வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் வந்துச்சு. ஆர்டர் வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் வந்தால் எடுத்துகிட்டு போகிறோம். அவர் வெயிட் பண்ணி நின்று ஃபுட்டு கிடச்சாச்சு. ஃபுட்டு ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெடி. சிக்கன் கொத்து பரோட்டா கூட இருக்குது. சிக்கன் கொத்து பரோட்டா இப்போ அந்த ஆர்டர் எடுக்கும்போது எல்லாம் ஓகே கொடுத்தா தான். ஆனால் எடுத்த பிறகு ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. அப்போ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டில் கேட்டாங்க. அவங்களுக்கு மெசேஜ் போயிருக்கு. ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தாச்சு. வந்ததுக்கு ஒரு 10 ரூபா ஸ்விக்கி போட்டிருக்காங்க. ஆனால் பிக்கப்பு கொடுத்தோடனே கேன்சல் போட்டிருக்காங்க. என்னென்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் ஆர்டர் கிட்ட வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏர்னிங்ஸ் 301 தான் ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:18. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்டர் வரலன்னா பேட்டரிக்கு ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். டே 4 அன்றைக்கி அந்தளவு ஏர்னிங்ஸ் ஒன்று வரல. டோட்டல் ஏர்னிங்ஸ் 301 தான் வந்திருக்கு. எப்படின்னா காலமாக ஒரு 11:30 லாகின் பண்ணது. ஃபஸ்ட் ஆர்டர் 12 மணிக்கு தான் வந்தது. 12:17க்கு 28 ரூபா. அந்த மாதிரி டிடிஎஸ்என்எல் 4 ரூபா பிடிச்சிருக்காங்க. அடுத்த 12:55 ஒரு ஆர்டர் வந்துச்சு 94 ரூபா. அடுத்து 3:15 ஒரு ஆர்டர் வந்துச்சு 142 ரூபா. திருப்பி வீட்டில் இருக்கிற ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 7:30 இந்த லாகின் பண்ணப்போ 7:39 ஒரு ஆர்டர் வந்தது. அது கொடுத்துட்டு அதே ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ஆர்டர் வந்தது டிஆர் காஃபே. அவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு ரெடி டிக்கெட் கொடுத்த உடனே ஆர்டர் கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆன உடனே ரெஸ்டாரண்ட்டில் கேட்டாங்க ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னு. அப்போ நான் கேட்டேன் என்ன பண்ணணும்னு. அவங்க சொன்னாங்க தந்துட்டு போகணுன்னு. அப்படி கொடுத்துட்டு வந்தாச்சு. டோட்டல் ஏர்னிங்ஸு 301 ரூபா டே 4ல். ஹவர்ஸு நான் வீட்டில் இருந்தனால லாகின் ஹவர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் டோட்டலாக 301 ரூபா தான் கிடச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனுக்கு ஆல் இருக்குது. பாய், குட் நைட்.